10th சயின்ஸ் புக்கு 6th லெசன் அணுக்கரு இயற்பியல். ஃபஸ்ட்டு வந்து சரியான விடையை தேர்வு செய்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் என கருதப்படுகிறது. ஆனா மற்றும் ஈனா. தூண்டப்பட்ட கதிரியக்கம் மற்றும் செயற்கை கதிரியக்கம். மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஸ் என கருதப்படுகிறது. தூண்டப்பட்ட கதிரியக்கம் மற்றும் செயற்கை கதிரியக்கம். விடை ஈயன்னா ஆனா மற்றும் ஈனா அப்படிங்கிறதான் ஆன்சர். கதிரியக்கத்தின் அலகு இவை அனைத்தும். ரான்சன், கியூரி, பெக்கோரல். கதிரியக்கத்தின் அலகு ரான்சன், கியூரி, பெக்கோரல் இவை அனைத்தும். செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் ஐரின் கியூரி. செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் ஐரின் கியூரி. கீழ்கண்ட எந்த வினையில் செய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும்? பீட்டா சிதைவு மற்றும் காமா சிதைவு. ஆப்ஷன் வந்து ஆவண்ணா 2 மற்றும் 3 சரி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கீழ்கண்ட எந்த வினையில் செய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும்? பீட்டா சிதைவு மற்றும் காமா சிதைவு. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு ரேடியோ கோபால்ட். புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு ரேடியோ கோபால்ட். காமா கதிர்கள் அபாயகரமானது. காரணம் இவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். காமா கதிர்கள் அபாயகரமானது. காரணம் இவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க உரைகள் பயன்படுகின்றன. கேரியம். காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுகின்றன. கேரியம். கீழ்கண்ட எந்த கூற்றுகள் சரியானவை? ஆல்ஃபா துகள்கள் என்பவை ஃபோட்டான்கள். காமா கதிரியக்கத்தின் ஊடுருவு திறன் குறைவு. ஆல்ஃபா துகள்களின் அயனியாக்கும் திறன் அதிகம். காமா கதிர்களின் ஊடுருவு திறன் அதிகம். ஆப்ஷன் 3, 4 தான் கரெக்டு. ஆல்ஃபா துகள்களின் அயனியாக்கும் திறன் அதிகம், காமா கதிர்களின் ஊடுருவும் திறன் அதிகம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கொஷின் நம்பர் 9. புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு அணுக்கரு இணைவு. புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு அணுக்கரு இணைவு. 10th கொஷின். அணுக்கரு சிதைவு வினையில் x⁻12 6 ஆல்ஃபா சிதைவு வில் கிவ்ஸ் y⁻a z எனில் a மற்றும் z இன் மதிப்பு 8,4. காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் கல்பாக்கம். காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் கல்பாக்கம். கீழ்கண்ட கூற்றுகள் எவை சரியானவைன்னு கேட்குறாங்க. அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும். அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும். அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்படாத தொடர்வினை நிகழும். அணுகுண்டு வெடித்தலில் தொடர்வினை நிகழாது. ஆப்ஷன் 1, 2 தான் கரெக்டான ஆன்சர். அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும். அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்பக. ஒரு ராட்சன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் 3.7 × 10⁻10 சிதைவுக்கு சமம். ஒரு ரான்சன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் 3.7 × 10⁻10 சிதைவுக்கு சமம். பாசிட்ரான் என்பது ஓர் நேர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான். பாசிட்ரான் என்பது ஓர் நேர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான். இரத்த சோகை குணப்படுத்தும் ஐசோடோப்பு ரேடியோ இரும்பு 59. இரத்த சோகை குணப்படுத்தும் ஐசோடோப்பு ரேடியோ இரும்பு 59. ICRP என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் ரேடியோலாஜிக்கல் ப்ரொடெக்ஷன். ICRP என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் ரேடியோலாஜிக்கல் ப்ரொடெக்ஷன். மனித உடலில் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது டோசிமீட்டர். மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தினை அளவினை கண்டறிய உதவுவது டோசிமீட்டர். அதிக ஊடுருவு திறன் கொண்டது காமா கதிர்கள். அதிக ஊடுருவு திறன் கொண்டது காமா கதிர்கள். இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ் என்பது என்னன்னு கேட்குறாங்க. e⁻0 - 1 பீட்டா கதிர்கள். அடுத்தது இந்த வினை வந்து டேஸ் சிதைவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா காமா கதிர்கள் சிதைவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது தான் கரெக்டான ஆன்சர். ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் 3.84 × 10⁻−12 ஜூல். ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் 3.84 × 10⁻−12 ஜூல். அணுக்கரு இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது 10⁻7 முதல் 10⁻9 K என்ற அளவில் இருக்கும். அணுக்கரு இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது 10⁻7 முதல் 10⁻9 K என்ற அளவில் இருக்கும். வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப்பு பாஸ்பரஸ் 32. வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப்பு பாஸ்பரஸ் 32.
கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100 R என்ற அளவில் உள்ள போது அது இரத்த புற்றுநோயை உண்டாக்கும். கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100 R என்ற அளவில் உள்ள போது அது இரத்த புற்றுநோயை உண்டாக்கும். சரியா தவறா? தவறு எனில் கூற்றினை திரட்டுக. புளுட்டோனியம் 239 பிளவுக்கு உட்படும் பொருளாகும். சரி. புளுட்டோனியம் 239 பிளவுக்கு உட்படும் பொருளாகும். சரி. அணு எண் 83க்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள் அணுக்கரு இணைவிற்கு உட்படும். தவறு. அணு எண் 83க்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள் அணுக்கரு இணைவிற்கு உட்படும். தவறு. சரியான விடை அணு எண் 83க்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள் அணுக்கரு பிளவிற்கு உட்படும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஷின். அணுக்கரு இணைவு என்பது அணுக்கரு பிளவினை விட அபாயகரமானது ஆகும். தவறு. அணுக்கரு பிளவு என்பது அணுக்கரு இணைப்பை விட அபாயகரமானது ஆகும். பிளவை விட இணைவு அதிக ஆற்றலை வெளியிட்டாலும் பிளவில் அபாயகரமான கதிர்கள் வெளிவருகிறது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் கொஷின். அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் யுரேனியம் 238 எரிபொருளாக பயன்படுகிறது. தவறு. அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் யுரேனியம் 235 எரிபொருளாக பயன்படுகிறது தான் கரெக்டான ஆன்சர். அணுக்கரு உலையில் தனிப்பான்கள் இல்லை எனில் அது அணுகுண்டாக செயல்படும். தவறு. அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தும் சுழி இல்லை எனில் அது அணுகுண்டாக செயல்படும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த் கொஷின். அணுக்கரு பிளவின் போது ஒரு பிளவில் சராசரியாக 2 அல்லது 3 நியூட்ரான்கள் உற்பத்தியாகும். சரி. அணுக்கரு பிளவின் போது ஒரு பிளவில் சராசரியாக 2 அல்லது 3 நியூட்ரான்கள் உற்பத்தியாகும். சரி. ஐன்ஸ்டீன் நிறை ஆற்றல் சமன்பாடு அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு ஆகியவற்றில் பயன்படுகிறது. சரி. ஐன்ஸ்டீன் நிறை ஆற்றல் சமன்பாடு அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு ஆகியவற்றில் பயன்படுகிறது. சரி. அடுத்தது பொறுத்துக்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். BARC அப்படின்னா மும்பை. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கே இருக்கும்னா தாராபூர். IGCARI அப்படின்னா கல்பாக்கம். இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்சரா. நெக்ஸ்ட் எரிபொருள் யுரேனியம். தனிப்பான் கேட்மியம் கழிவுகள். குளிர்விப்பான் கிராஃபைட். தடுப்புரை கேரியம். கட்டுப்படுத்தும் களி கனநீர். தேர்ட் மேட்ச்சு. சாடிபசன் அப்படின்னா நிறை ஆற்றல் சமன்பாடு. சாடிபசன் நிறை ஆற்றல் சமன்பாடு. ஐரின் கியூரி இயற்கை கதிரியக்கம். ஐரின் கியூரி இயற்கை கதிரியக்கம். ஹென்றி பெக்கோரல் செயற்கை கதிரியக்கம். ஹென்றி பெக்கோரல் செயற்கை கதிரியக்கம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இடப்பெயர்ச்சி விதி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இடப்பெயர்ச்சி விதி. அடுத்தது ஃபோர்த்து. கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படின்னா அணுகுண்டு. கட்டுப்பாடற்ற தொடர்வினை அணுகுண்டு. வளமை பொருட்கள் உற்பத்தி உலை. வளமை பொருட்கள் உற்பத்தி உலை. கட்டுப்பாடான தொடர்வினை எதுன்னு பார்த்தீங்கன்னா அணுக்கரு உலை. கட்டுப்பாடான தொடர்வினை அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் அணுக்கரு உலை. இணைவு வினை அப்படின்னா ஹைட்ரஜன் குண்டு. இணைவு வினை ஹைட்ரஜன் குண்டு. அடுத்தது ஃபிஃப்த்து பொறுத்துக. கார்பன் CO60 அப்படின்னா தைராய்டு நோய். I அப்படின்னா அயோடின். 131 அப்படின்னா இரத்த சோகை. Na அப்படின்னா சோடியம் 24 படிமங்களின் வயது. C கார்பன் 14 அப்படின்னா இதயத்தின் செயல்பாடு. அடுத்தது கீழ்கண்டவற்றை சரியான வரிசையில் எழுதுக அப்படிங்கிட்டுருக்காங்க. ஊடுருவு திறனில் அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுதுக. இறங்கு வரிசைனா பெருசுலேருந்து சின்னது எழுதணுமா? அப்போது ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் கதிர்கள், காமா கதிர்கள், பீட்டா கதிர்கள், ஆல்ஃபா கதிர்கள். செகண்ட் கொஷின். கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. அணுக்கரு உலை, கதிரியக்கம், செயற்கை கதிரியக்கம், ரேடியம் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வருஷங்கள் பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. உங்களுக்கு இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கதிரியக்கம் கொடுத்துருக்காங்க 1896. ரேடியம் கண்டுபிடிப்பு 1898. செயற்கை கதிரியக்கம் 1934. அணுக்கரு உலை 1942. நெக்ஸ்ட்டு தரவுப்படுத்தி விடை காண்க. தன்னிச்சையான உமிழ்வு இயற்கை கதிரியக்கம். தூண்டப்பட்ட உமிழ்வு செயற்கை கதிரியக்கம். தன்னிச்சையான உமிழ்வு இயற்கை கதிரியக்கம். தூண்டப்பட்ட உமிழ்வு செயற்கை கதிரியக்கம். அணுக்கரு இணைவு உயர் வெப்பநிலை. அணுக்கரு பிளவு அறை வெப்பநிலை. அணுக்கரு இணைவு உயர் வெப்பநிலை. அணுக்கரு பிளவு அறை வெப்பநிலை. வேளாண் விளைச்சல் அதிகரிப்பு ரேடியோ பாஸ்பரஸ். இதயத்தின் சீரான செயல்பாடு ரேடியோ சோடியம். வேளாண் விளைச்சல் அதிகரிப்பு ரேடியோ பாஸ்பரஸ். இதயத்தின் சீரான செயல்பாடு ரேடியோ சோடியம். மின்புலத்தால் விளக்கம்
01. கதிர் சுழி விளக்கம் காமா கதிர். மின்புலத்தால் விளக்கம் 01 கதிர். சுழி விளக்கம் அப்படின்னா காமா கதிர். அடுத்தது கூற்று மற்றும் காரணம். ஃபஸ்ட்டு கூற்று பார்த்திங்கன்னா நியூட்ரான் யுரேனியம் 235 மீது மோதி பேரியம் மற்றும் கிரிப்டான் என 2 துகள்களை உருவாக்குகிறது. காரணம் யுரேனியம் 235 பிளவுக்கு உட்படும் பொருளாகும். பதில் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். யுரேனியம். செகண்ட் கொஷின். சிதைவின் போது நியூட்ரான் எண்ணிக்கையில் 1 குறைகிறது. பி சிதைவின் போது அணு எண் 1 அதிகரிக்கிறது. கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அன்று. தேர்டு கொஷின். அணுக்கரு இணைவிற்கு உயர் வெப்பநிலை தேவை. காரணம் அணுக்கரு இணைவில் அணுக்கருக்கள் இணையும் போது ஆற்றலை உமிழ்கின்றது. பதில் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அன்று. கட்டுப்படுத்தும் களிகள் என்பவை நியூட்ரான்களை உட்கவரும் களிகள் ஆகும். அணுக்கரு பிளவு வினையினை நிலைநிறுத்துவதற்காக கட்டுப்படுத்தும் களிகள் பயன்படுகின்றன. பதில் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம்.